ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி காளான் உருளைக்கிழங்க வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயை அதில் சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். பட்டை 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். சிறிதளவு சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. 4 பச்சை மிளகாயை கீறி அதில் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு புதினா தழை, சிறிதளவு கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கலாம். இது நல்லா எல்லாம் வதங்கி வரட்டும். மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சிறிதளவு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அது கூட கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. காளான் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதனால் தண்ணி நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். காளான் நல்லா வெந்து வரட்டும். இப்போ காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. காளான் இப்போ நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கூட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இந்த கிரேவி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது கூட கொத்தமல்லி தழையை கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.